ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தென்னரசு என்பவர் ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டதில் பச்சையம்மாள், லாவண்யா, கார்த்திக் ஆகியோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், ஏர்கன்னை கொண்டு 3 பேரை அந்த நபர் சுட்டதற்கான காரணம் என்ன? இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மூவரின் நிலை எப்படி இருக்கு? அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது வாக்கூர் கிராமம். இந்த வாக்கூர் கிராமத்தில் தென்னரசி என்பவர் தான் இந்த 3 பேரும் தன்னுடைய மனைவி, அதாவது மனைவி வந்து லாவண்யா, அவங்களுடைய சித்தி பச்சையம்மாள், தம்பி கார்த்திக் ஆகிய 3 பேரையும் ஏர்கன் துப்பாக்கியால் வந்து தலையில் சுட்டுள்ளார். இதில் வந்து பாத்தீங்கன்னா பலத்த காயமடைந்த மூவரும் வந்து முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மீட்டு வந்து அவர்களை வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தென்னரசு வந்து மது போதையில் வந்து அடிக்கடி வந்து குடும்ப தகராறில் ஈடுபட்டு வந்தார். இன்று காலையில் வந்து குடித்துவிட்டு குடும்பத்தாரிலும் தகராறு ஏற்பட்டு இந்த மோதல் காரணமாகவே தான் மறைத்து வைத்திருந்த இந்த ஏர்கன் துப்பாக்கியால் வந்து சுட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது 3 பேரும் பலத்த காயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில அவருடைய மனைவி லாவண்யா மற்றும் சித்தப்பா மகன், அதாவது தம்பி என்று சொல்லக்கூடிய சித்தப்பா மகன் கார்த்திக் இருவரும் வந்து கவலைக்கிடமாக உள்ளனர் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. என்ன நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற விழுப்புரம் எஸ்பி சரவணன் வந்து நேரில் விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க 3 பேரையும் துப்பாக்கி சுட்ட தென்னரசை வந்து அங்க அக்கம்பக்கத்தில் வந்து மரத்தில் கட்டி வைத்து அவங்க வந்து தற்போது போலீசில் வந்து ஒப்படைப்பு காட்சி நம்மால் காட்சி விடுகிறது. இந்த 3 பேரும், அதாவது குடும்ப தகராறில் 3 பேரும் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் வந்து அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஏர்கன் வந்து ஆன்லைன்ல வந்து இவர் வாங்கி வீட்டில் வைத்திருந்ததும் வந்து போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில தொடர்ந்து எஸ்பி சரவணன் வந்து அங்கு நேரில் விசாரணை செய்து வருகிறார். விசாரணை முடிவுகள்லாம் இது எதற்காக சுட்டாயம் முழு விவரம் தெரிய வரும். தற்போது தகவலாக வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தகராறிலே இது வந்து ஏர்கன் மூலமாக இவர் சுட்டது வந்து தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.